விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் நேற்றைக்கு ஒரு கொஞ்சம் அலாமிங்கான ஒரு செய்தி நியூஸ் ஜேயில் மட்டும் வந்துச்சு. ஆனால் இது மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் அந்த நியூஸ் ஜேக்காரனுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செய்தி. அது மாதிரி வந்துச்சு. அதாவது தாம்பரம் மாநகரம், தாம்பரம் சிட்டி கமிஷனரேட்டுக்கு உட்பட்ட ஏஆரில் ஒரு கூடுதல் துணை ஆணையர், அடிஷனல் டெப்யூட்டி கமிஷனர் ஜான்சன் அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த உமன் போலீஸு ஒரு அனானிமஸ் பெட்டிஷன், அனாமதேய மனு அது அனுப்புனதாகவும், அதில் அவர் பாலியல் இச்சைக்கு துன்புறுத்துவதாகவும், அதுக்கு சிலர் 2 காவலர்கள் நம்பர்லாம் போட்டுருந்துச்சு, உமன் காவலர். அது அந்த பெட்டிஷனை அந்த போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க. அதனுடைய பெட்டிஷன் தொடர்பான விவரங்கள் விசாரித்து முற்றிலும் அது பொய்யான புகார் அப்படின்ற அடிப்படையில் நான் அதை முழுக்க அதை வாசிக்கவும் கிடையாது, அதுக்குள்ளே உள்ளேயும் போகலை. அது மாதிரி ஒரு பெட்டிஷன் 2022 பேட்ச் உமன் போலீஸ், அவங்க அநேகமாக டைரக்ட் ஏஆராக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரம் பட்டாலியனில் இல்லாமல் டைரெக்டாக வந்த பிள்ளைய அது சேர்ந்து, ஆனால் ஒரு இண்டிவிஜுவலோ இல்லைன்னா ஒரு குரூப்போ சேர்ந்து அந்த பெட்டிஷன் போட்டிருக்குங்க. அந்த பெட்டிஷன் நியூஸ் ஜேலில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஓடிச்சு. அவர் அந்த தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் அப்படின்றவர் அவர் சொல்கிறார், இந்த இது விசாரணையில் நீங்கள் பார்த்துக்குங்க. அவர் நம்ம கமிஷனர் திரு அமல்ராஜுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, அவர் இங்கே தேனி எஸ்பியில் வேலை பார்த்த காலத்துலேருந்து நமக்கு நல்லாவே தெரியும். இது மாதிரியான குற்றச்சாட்டுக்கு ஆளாகவும் மாட்டார், இது மாதிரியான குற்றச்சாட்டுக்களை அனுமதிக்கவும் மாட்டார். அந்த அளவுக்கு இதுகளில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அதிகாரி அவர். அவருக்கு கீழே அப்படின்னு சொல்லும் பொழுது அது உண்மையிலேயே விசாரிக்காமல் நம்ம சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதனை விசாரணைக்கு உட்படுத்தலாம். அந்த வகையில் இந்த ஜான்சன் 97 பேட்ச் டைரக்ட் எஸ்ஐ கேட்டகரி 2 அதில் இருந்திருக்கிறாரு. இப்போ ப்ரமோஷன் ஆகி இப்போ அந்த அடிஷனல் டெப்யூட்டி கமிஷனர், கூடுதல் துணை ஆணையர் ஏஆர் அதில் இருக்கிறார். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், நல்ல ஆஃபீஸர். எந்த பாகுபாடும் இல்லாமல் டியூட்டி போடக்கூடியவர், எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியவர், ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவர், வேலையில் கடுமையாக இருக்கக்கூடியவர். இந்த பிள்ளை 2022 வேலையில் கடுமையாக தானே இருப்பாங்க. போலீஸ் வேலை அதெல்லாம் தெரிஞ்சு தானே வர்றீங்க. அதுக்குள்ளே பாருங்களேன், 2022 நம்ம இது மாதிரி ஆகும் பொழுது போலீஸில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த போட்ட யூனிஃபார்ம் இன்னும் கிழிஞ்சிருக்காது அப்படின்வாங்க. ஆனால் அந்த சர்வீஸ் ரொம்ப குறைவு அப்படின்றதுக்கு அது மாதிரி தான் இப்போ இதுலேயும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு யூனிஃபார்மு நீ உனக்கு இன்னும் மாற்றிருக்க மாட்டேன். அதுக்குள்ளே வந்தோன்னே மொட்டை பெட்டிஷன் போடக்கூடிய அளவுக்கு அதுவும் எப்படி ஒரு ஆண் அதிகாரியை பாலியல் ரீதியாக போட்டோம்னா அதுக்கு ஒரு அலாமிங்கான கலர் கிடைக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரியான நேரங்களில் எலெக்ஷன் டயத்தில் போட்டோம்னா, ஆனால் உண்மையாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் உண்மையாக இருந்தால் 2021 இதே மாதிரி எலெக்ஷன் டயத்தில் மார்ச்சில் உண்மையாகவே ஒரு அதிகாரி மாட்டினான், ராஜேஷ் மாட்டினான் அந்த நேரம். ஆனால் 2021 மார்ச் எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துக்கிட்டு இருந்த நேரம் புகார் கொடுத்தது ஒரு பெண் எஸ்பி, உண்மையாக இருந்துச்சு, மாட்டினா இப்போ வரைக்கும் தலைமறைவு. ஏன்னா உண்மையாக இருந்தால் பரவாயில்ல. அதனால் டிஜிபி வரைக்கும் மாட்டியிருக்கான்ல, பொதுவான பார்வை எப்படி இருக்கும்? இது பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போக இல்லை, இவங்களுக்கு இதே வேலையா? இந்த டிபார்ட்மெண்ட்டில் இதே வேலை, பாதி தாயா வெளியே வரும், பாதி வராது. இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னா அந்த புகாரினுடைய உண்மைத்தன்மை ஆர்டினரி பப்ளிக் எந்த அடிப்படையில் அவனால் விசாரிக்க முடியும்? ஏன்னா நம்ம வேலை பார்த்தா அந்த சோர்ஸ் இருக்குது, நமக்கு தெரியும் அப்படின்னோன்னா உடனடியாக நம்ம விசாரிக்கிறோம், அவரை பற்றி கேட்குறேன், எல்லாமே தெரியுதுன்னு வைங்க. இது ஒரு பொய்யான புகார். அது மட்டும் கிடையாது, அந்த புகார் எழுதினவங்க ஆனால் ஒரு பொய்யான புகார்னு சொல்லி விசாரணை முடிக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த கண்டென்ட் ஆஃப் த பெட்டிஷன் இஸ் நாட் ட்ரூ, அது வேறு விஷயம். பட் இந்த அனானிமஸ் பெட்டிஷன் எழுதின ஆள் யார், அது அவங்க மேலே ஒழுங்கினமான நடவடிக்கை. அந்த ஒழுங்கினமான செயலுக்கு நடவடிக்கை எதை திருப்பி கிடையாது. இதெல்லாம் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் should be dismissed. இதெல்லாம் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னு வைங்க, 2 வருஷத்துக்குள்ளே இப்படி ஆரம்பித்தாங்கன்னா இதெல்லாம் நாளைக்கு லோக்கல் போய் என்ன செய்யும்? போகிற இடங்களில் பூரா இதே மாதிரியான வேலை தான், இந்த எம்ஓ டெவலப் ஆகிடும். அதனால் நம்ம அவர் அமல்ராஜ் சாருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இது நல்ல ஈஸியாக விசாரிச்சிடலாம். 2 உமன் போலீஸ் நம்பர் கொடுத்துருக்குங்க, சம்மந்தமே இல்லாமல்
அந்த சிபிஓ சூப்பரண்டு ஒரு ஆளை உள்ளே சேர்த்துருக்காங்க. அதனால் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். அதில் அந்த ஜான்சனுக்கு அவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்றதுக்கு ஆதரவாக அவர் நுழைவாயிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை பார்த்தா தெரியுமா, நுழைவாயிலில் இருக்கிற கேமராவில் தெரிகிற மாதிரி தான் அவர் பண்ணுவாராங்க. அந்த மாதிரி தான் உள்ளே நடந்துச்சாங்க. இதிலேயே தெரியுது அவங்க எந்த அளவுக்கான அந்த அமைச்சூர்தனமான பெட்டிஷன் அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அதனால் இதை கொஞ்சம் ஐஎஸ்ஐ வச்சு விசாரிச்சிங்கன்னா யார் அப்படின்னு சொல்லி அடையாளம் பார்த்துடலாம். அடையாளம் பார்த்தோன்னே அப்புறம் மறுபடியும் உமன் போலீஸ் ஐயாப்பான்னு காலில் விழுந்துச்சுன்னு சொல்லி இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு எழுதி வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கட்டாயம் செய்வாங்க. ஏன்னா இது எப்படி ஏறத்தாழ 30,000 தாண்டி இப்போதைக்கு உமன் ஸ்ட்ரென்த்து இருக்குது. ஆனால் டோட்டல் தமிழ்நாடு போலீஸில் 1,25,000 26,000 போலீஸுக்குள்ளே 35,000 பேர் வரைக்கும் உமன் போலீஸ் இருக்குது. இது எப்படி இந்த எம்மோ டெவலப் ஆச்சுன்னா எப்படி வேலை பார்க்க முடியும், லோக்கலில் எப்படி வேலை பார்க்க முடியும், எங்கே தான் எப்படி வேலை பார்க்க முடியும்? ஏன்னா இணைந்து பணிபுரியக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்படுது. ஏதாச்சும் எடுத்தோம்னா சரி உடனே அதிகாரி மேலே இந்த மாதிரியான செக்ஸுவல் அலிகேஷன் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் அலாமிங்காக பற்றிக்கிடும் அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு இப்போயே மனசில் விழுந்துருச்சுன்னா அதை எப்படி வச்சு நம்ம சரி பண்ண போகிறோம்னு சொல்லி தெரியலை. அதனால் இது முழுக்க முற்றிலும் ஒரு தவறான பொய்யான புகார். அந்த ஜான்சன் நல்ல ஆஃபீஸரு, அதனினும் மேலான நல்ல ஆஃபீஸரு அங்கே இருக்கக்கூடிய அந்த கமிஷனர் திரு அமல்ராஜ். அதனால் அவங்கெல்லாம் இதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். முதல்ல இது யாருன்னு கண்டறியப்படணும். ஆனால் ஒரே ஆள் தான் இருக்கும், ஒரு ஆள் 2 ஆள் சேர்ந்துருக்கலாம். ஆனால் வேறு ஒன்றும் இதில் இது கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஆனால் நான் முற்றிலும் இது மாதிரியான புகாரே இல்லை அப்படின்னு சொல்லிலாம் வாதிட வரல. ஆனால் இருக்கக்கூடிய புகாருக்கு ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் கண்டனம் தெரிவித்து அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்லியிருந்திருக்கோம். ஆனால் அதனால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருந்தால் விசாக கமிட்டி இருக்குது, நீங்கள் அங்கே கொடுக்கலாம், நேரடியாக சொல்லியே கொடுக்கலாம். அந்த புகார்தாரனுடைய ஐடென்டிட்டி முற்றிலும் வெளியே தெரியாது, அப்படிலாம் இருக்குது. ஆனால் முறையான பாதுகாப்பு இருக்குது. அந்த புகாரின் தன்மை உண்மையாக இருக்கும்போது எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் ராஜேஷ் தாஸ். ஏன்னா அவன் அதனுடைய டாப் மோஸ்ட் நம்பர் 1ல் இருக்காப்புல. அவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான். அது புகார் உண்மையாக இருந்துச்சுன்னா. ஆனால் இது மாதிரியானது ஆரம்பத்திலே களையப்படணும். அதற்காக இந்த பதிவு கொண்டு வரணும் போல இருந்துச்சு. அத்தோட அந்த இவர்கள் மீது மட்டும் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை கிடையாது. அந்த நியூஸ் ஜே இது மாதிரியான எலெக்ஷன் டயத்தில் வேணும்னே பரப்பி விடுறான் பார்த்தீங்களா, அந்த தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் அந்த ஆள் மீதும் அந்த சைபர் கிரைம் நடவடிக்கையை எடுக்கலாம். பத்திரிகை சுதந்திரம்னா நீ வாட்டுக்கு ஏதாச்சும் பொய்யான செய்தியை பரப்பி விடுவியா? ஏன்னா இந்த மாதிரியான நேரத்தில் பரப்பணும்னா வெயிட்டாக இருக்கும்னு நினச்சி தானே அந்த இன்டென்ஷனே தெரியுதுல. அதனால் அதன் மீது நடவடிக்கை எடுத்து நீங்கள் பக்காவாக நீதிமன்றத்துக்கு ஒரு செய்தி உனக்கு வரும்பா, நீல விசாரிக்கணும். உனக்கு வர்ற செய்தியை அப்படியே போட்டு விடுறது, நீ தான் உண்மை மாதிரியே பிரேக்கிங் நியூஸ் மாதிரி போடுறதில்ல என்று மனு போட்டிருக்கிறார்கள், தகவல் தெரிவித்திருக்கிறார்கள், புகார் அனுப்பியிருக்கிறார்கள்னா அது குறித்து விசாரிச்சியா? விசாரிக்காமல் எதுக்கு மாஸ் மீடியாவுக்கு கொண்டு வர்ற அப்படின்ற அடிப்படையிலேயே நடவடிக்கை எடுக்கணும். அதற்காகத்தான் இந்த பதிவு. அடுத்தடுத்த நல்ல பதிவு இல்லை. சரிப்பா, வணக்கம்.